அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்கள், இந்த நாளில் இதை தவறவிடாதீர்கள். அப்படி தவறவிட்டால் நீங்கள் தான் வருத்தப்பட நேரிடும். அந்த வகையில் தனுசு ராசினியர்களான உங்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். காரடையா நோன்பான இன்று நீங்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த காரடையா நோன்பினுடைய கதை என்ன, சிறப்பு வழிபாடுகள் என்ன, இவற்றை எவ்வாறு நாம் வழிபடும் முறை என்ன என்பதை பற்றியும் சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காரடையா நோன்பு என்பது மாங்கல்ய பலம் அதிகரிக்க, பெண்கள் தாலி சரடு மாற்ற மிக உகந்த ஒரு காலகட்டமாக இன்றைய நாள் அமைகிறதுங்க. அதாவது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அனைத்து விதமான மங்களங்களையும் தரக்கூடிய விரதம் தான் இந்த காரடையா நோன்பு ஆகும். தங்களின் கணவரின் ஆயுள் நீடிக்க, தங்களின் திருமண வாழ்க்கை சிறப்பாக அமைய, வீட்டில் சுபிக்ஷம் ஏற்பட, இழந்தவை அனைத்தையும் பெறுவதற்காக திருமணமான பெண்கள் கடைபிடிக்கும் அற்புதமான ஒரு விரதமாக இந்த காரடையா நோன்பு அமைகிறது. இந்த காரடையா நோன்பை பொறுத்த வரைக்கும் ஆண்டில் எப்போது வருகிறது, இந்த நாளில் எப்படி விரதம் இருந்து எப்படி வழிபட வேண்டும், எப்போது விரதத்தை துவங்கி இந்த சமயத்தில் நிறைவு செய்ய வேண்டும், தாலி சரடு மாற்றிக்கொள்ள நல்ல நேரம் ஏது என்பது தொடர்பான விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம். இந்த காரடையா நோன்பை பொறுத்த வரைக்கும் மாசி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்றுதான் இந்த காரடையா நோன்பு. திருமணமான பெண்கள் தங்களின் தாலி பாக்கியம் நிலைக்க வேண்டும் என்பதற்காக இருக்கும் மிக அற்புதமான நோன்பு ஆகும். தங்களின் கணவர் நீண்ட ஆயுளுடன் இருக்க வேண்டும், குடும்பத்தில் செல்வம் பெருக வேண்டும் என வேண்டிக் கொண்டு பெண்கள் விரதம் இருக்கும் நாளாகவும் அமைகிறதுங்க. இதை சாவித்திரி நோன்பு விரதம் என்றும் சொல்வார்கள். இந்த நோன்பு பொதுவாக மாசி மாதம் முடிந்து பங்குனி மாதம் துவங்கும் நாளன்று கடைபிடிக்கப்படும். தமிழகம் மட்டுமின்றி இந்திய மாநிலங்கள் சிலவற்றிலும், அமெரிக்கா, கனடா, தென்னாப்பிரிக்கா, சிங்கப்பூர், மலேசியா போன்ற சில நாடுகளிலும் பெண்கள் இந்த நோன்பை கடைபிடிப்பது உண்டுங்க. காரடையா நோன்பின் சிறப்புகள் என்ன என்று பார்க்கும்போது, சத்யவான் சாவித்திரி கதை அனைவருக்கும் தெரியும். யமதர்மராஜனிடமிருந்து தன்னுடைய கணவரை மீட்டு வரும் அளவிற்கு சாவித்திரிக்கு ஆற்றலை அளித்த விரதமாகும். காட்டில் இருக்கும்போது தன்னுடைய கணவரின் நீண்ட ஆயுளுக்காக அன்னை பராசக்தியிடம் வேண்டி சாவித்திரி இருந்த நோன்பே காரடையா நோன்பு அல்லது சாவித்திரி விரத நோன்பு என குறிப்பிடப்படுகிறது. விரதம் இருந்த நாட்கள் சாவித்திரி காட்டில் கிடைத்த பொருட்களை வைத்து கார அடை செய்து அம்பிகைக்கு நெய்வேத்தியமாக படைத்து வழிபட்டால், இதனாலேயே இன்றும் கார அடை படைத்து வழிபடும் வழக்கம் உள்ளதுங்க. இந்த காரடையா நோன்பை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு மார்ச் மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காரடையா நோன்பு கடைபிடிக்கப்பட உள்ளது. மார்ச் 15ஆம் தேதி பங்குனி மாதம் துவங்க உள்ளதால் மார்ச் 14ஆம் தேதி காரடையா நோன்பு கடைபிடிக்கப்பட உள்ளது. இந்த நாளில் திருமணமான பெண்கள் தங்களின் கணவரின் நீண்ட ஆயுளுக்காக வேண்டி கொண்டு தாலிச்சரடு மாற்றிக்கொள்வார்கள். திருமணமாகாத பெண்கள் நல்ல வாழ்க்கை துணை அமைய வேண்டும், மனதிற்கு பிடித்தவரை கணவராக அடைய வேண்டும், சத்யவான் சாவித்திரியை போல் நீண்ட காலம் இணை பிரியாத வாழ வேண்டும் என கைகளில் மஞ்சள் நிற கயிறு கட்டி வேண்டிக் கொண்டு விரதம் இருப்பார்கள். அதே போல் இந்த தாலி சரடு மற்றும் மாற்ற நல்ல நேரம் இன்றைய நாளில் என்று பார்க்கும்போது, காரடையா நோன்பு காலை சூரிய உதயம் துவங்கி மாலை சூரிய அஸ்தமனம் வரை கடைபிடிக்க வேண்டிய விரதமாகும். மார்ச் மாதம் 14ஆம் தேதி அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு சூரிய உதய நேரமான காலை 6:40 மணிக்கு விரதத்தை துவங்கிவிட வேண்டும். அதே போல மாலை சூரிய அஸ்தமன நேரமான 6:31 மணி வரை விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். அதனால் நோன்பு முகூர்த்தமான மாலை 5:30 மணிக்கு மேல் 6 மணிக்குள்ளாக நோன்பு சரடு அல்லது தாலி சரடு மாற்றிக்கொண்டு பூஜை செய்து வேண்டிக் கொள்ளலாம். அதே போல் இந்த தருணங்கள்ல விரதம் இருக்கும் முறை என்ன என்று பார்க்கும்போது, அன்னை கௌரியை மனதார நினைத்து வழிபட்டு கார அடை மற்றும் இனிப்பு அடை நெய்வேத்தியமாக படைக்க வேண்டும். அதே போல் யமதர்மராஜாவின் அருளை பெற சாவித்திரியை போல் உருகாத வெண்ணெய் படைத்து வழிபட வேண்டும். தாலி சரடில் 2 பூக்களை கட்டிய அம்பிகையின் பாதத்தில் வைத்து பூஜை செய்து பிறகு கட்டிக்கொள்ளலாம். விரதம் இருக்கும் பெண்கள் அம்பிகைக்கு படைத்த காரடையை சாப்பிட்டு மாலையில் விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். கணவர் வீட்டில் இருந்தால் அவரது கைகளால் தாலி சரடினை கட்டிக்கொள்ளலாம், அல்லது மூத்த சுமங்கலிகள் கைகளால் தாலி சரடு மாற்றிக்கொண்டு விரதம் இருக்கலாம் என கூறப்படுகிறது.
அந்த வகையில் தனுசு ராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். அவர் வக்ர நிவர்த்தியானதும் தடைகள் அனைத்தும் மகளுங்க. அஷ்டம சனி ஆரம்பமாகிவிட்டதால் இனம் புரியாத கவலை உங்களுக்கு மேலோங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 6, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் பஞ்சமஸ்தானத்திற்கு வரும்போது பிள்ளைகளுக்கு வேலை கிடைத்து மகிழ்ச்சி அடைய இருக்கீங்க. அதே போல் பூர்வீக சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் கைகூட இருக்கு. நல்ல காரியங்கள் பலவும் நடைபெற்றாலும் உங்களுடைய ராசிநாதன் குருவிற்கு சுக்கிரன் பகை கிரகம் என்பதால் சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க. சிலருக்கு வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்ப முடியாமல் தவிக்கும் சூழல் ஏற்பட இருக்கு. மறைமுக எதிர்ப்புகள் உண்டுங்க. உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி எவரிடமும் பேச வேண்டாம். இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது கல்யாண முயற்சிகள் கை கொடுங்க. கடமையை சேவனை செய்து வெற்றி காண இருக்கீங்க. குடும்ப சுமை கொடுங்க. கொடுக்கல் வாங்கல் இருந்த தொய்வு நிலை அகல இருக்கு. தொழில் வளர்ச்சிக்கு பெற்றோரின் உதவி கிடைக்க இருக்குதுங்க. தூரதேச பயணங்களை உபயோகித்துக் கொள்வீங்க. அதே போல் இத்தருணங்கள்ல வைத்திருக்கும் வாகனத்தால் செலவு அதிகரிக்கிறதே. புதிய வாகனம் வாங்கலாமா என்று சிந்தித்தவர்களுக்கு அந்த முயற்சி கை கூட இருக்குதுங்க. இத்தருணங்கள்ல கேந்திரபத்திய தோஷம் பெற்ற கிரகம் நீச்சம் பெறும்போது மிகுந்த நன்மையை வழங்கும் என்பது பொது நியதி. எனவே இக்காலத்தில் இல்லத்தில் மங்கள ஓசை கேட்குங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் தனுசு ராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையிருக்கு. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லதுங்க. புத்திர பாக்கியத்திற்காக பல வருடங்களாக இயங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்கு. பூர்வீக சொத்து சம்பந்தமான வில்லங்கங்கள் அல்லது வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குதுங்க. அதே போல் தனுசு ராசினியர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள்ல திடீர் மாற்றங்கள் ஏற்படுங்க. வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு விழிப்புணர்ச்சி அதிகம் தேவைங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர்திகாரிகளால் கலக்கம் ஏற்படும். கலைஞர்களுக்கு குறுக்கீடு சக்திகள் அதிகரிக்குங்க. மாணவ மாணவிகளுக்கு மறதி கூடும். பெண்களுக்கு ஒரு பிரச்சனை முடிந்தால் அடுத்த பிரச்சனை அலைமோதுங்க. அதனால் கவனமாக இருங்க. பிள்ளைகளை உங்களுடைய மேற்பார்வையிலேயே வைத்துக் கொள்வது நல்லது. அவர்கள் எங்கு செல்கிறார்கள், என்ன செய்கிறார்கள் என்பதை கவனித்துக் கொள்வது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல குரு வழிபாடு குதூகலம் வழங்குங்க. அதே போல் அம்பிகையை வழிபடுங்க. எண்ணற்ற முன்னேற்றங்கள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. வழிபடுங்க. எண்ணற்ற முன்னேற்றங்கள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.